ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ வந்து பகவான் வந்து சித்திரகேதுக்கு என்ன பதில் சொல்றாரு? ஏன்னா இவ்வளவு நேரம் அவர் வந்து ஸ்துதி பாடினார் இல்லையா, அதற்கு பதில் அவர் என்ன சொல்றாருன்னு. ஸோ பகவான் வாச்சா. ஸோ அனந்தர், பரமபுருஷராகி அனந்தர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். மா முனிவர்களான நாரதரும் அங்கிரர் இந்த 2 பேரோட உபதேசத்தால நீ வந்து முழுமை அடைஞ்சிட்ட. ஏன்னா நீ வந்து அவங்களால ஆத்ம ஞானம், ஏன்னா அவங்களுக்கு ஆத்ம ஞானம் போதிச்சாங்க. அதனால நீ வந்து அந்த ஆத்ம ஞானம் அடைஞ்சு பக்தி செஞ்சதுனால நேருக்கு நேர் நீ வந்து என்ன தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சது. நீ வந்து ஒரு முழு பூரணத்துவம் பெற்று விட்டாய். ஏன்னா நேருக்கு நேர் என்ன பார்த்துட்டு இல்லையா, அதனால நீ முழு பூரணத்துவம் பெற்று விட்டாய்ன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் அவ்வளவு சிரேஷ்டமானது. சோ பகவானுடைய நாமத்தை ஜெபிச்சாலே போதும், நாம இந்த பௌதிக கல்மஷங்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம். சோ பகவான் வந்து இங்க என்ன சொல்றாரு, அகம்பை சர்வபூதா. சோ அனைத்து ஜீவராசிகளுக்கும், அதாவது அசைவன அசையாதன அப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் எடுத்தும் உள்ள பரமாத்மா நான் தான் இருக்கேன். எல்லாம் என்னுடைய என்கிட்ட இருந்து பிரிந்த ஜட எண்ணங்கள் அம்சங்கள் தான் அதெல்லாம். சோ எல்லா ஜீவராசிகளுக்கும் நானே பரமாத்மாவா இருக்கேன், ஓம்காரமா இருக்கேன், இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரமாக இருக்கேன், உன்னதமான ஓசை வடிவமாக நான் இருக்கிறேன், விக்கிரக வடிவிலும் நான் இருக்கிறேன், நித்தியமாக அனந்தமாக ஆன்மீக ரூபமாக உன்னத ஓசையாக அனைத்து ரூபங்களாக நித்திய ரூபமாக அப்படின்ட்டு நான் இருக்கேன்னு பகவான் வந்து சொல்றாரு. ஆனா இது எதுவுமே பௌதிகமானது கிடையாதுன்னு பகவான் வந்து சொல்றாரு. ஏன்னா பகவானுடைய நாமம் வந்து பௌதிகமானது கிடையாது, ஏன்னா அது வந்து எல்லாமே ஆன்மீகமானது. சோ பகவான் வந்து அவ்வளவு சிரேஷ்டமானவர். அதுதான் இங்க வந்து பகவான் வந்து சொல்றாரு, அகம்பை சர்வ பூதான், அனைத்து ஜீவராசிகளுக்குள்ள நான் இருக்கேன். சோ இந்த லோகத்துல மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அதை வந்து அடையணும்னு நினைக்கிறது. இந்த ஜட உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் நான் தான். ஆனா அந்த பொருளை வச்சுட்டு நாம என்ன பண்ணணும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய இந்திரிய சுகத்துக்காக, தன் புலன் சுகத்துக்காக, புலன் சுகத்தை அடையணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. இந்த ஜட உலக சுக போகங்களை அனுபவிக்கணும்னு அந்த ஜீவராசிகள் நினைக்கிறாங்க. ஆனா அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது, திரும்ப இந்த பௌத்திக லோகத்துல பந்தப்பட்டு விடுறாங்க. நான் இந்த பௌத்திக உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துமாக, ஏன்னா ஆக்டம் ஒவ்வொரு அணுவிலையும் பகவான் வந்து ஊடுருவி இருக்கார். நானே அனைத்துக்கும் காரணம், அனைத்து விளைவும் நானே, எல்லாமே என்கிட்ட என்னுள்ள அடங்கி இருக்கு. சோ அப்படியாப்பட்ட விஷயத்த நாம பகவானுக்கு தான் நிவேதனம் பண்ணணும். நம்ம எந்த ஒரு உணவு சமைச்சாலும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு நான் சாப்பிட்டோம் அப்படின்னா அது மகா பிரசாதம் ஆகும். அது நம்மளுடைய ஆசைக்காக நாம உணவு தயாரிச்சு சாப்பிடும் போது அது என்ன ஆகுது, அது பாவம் ஆகுது. சோ இங்க வந்து என்ன சொல்றோம்னா, ஆழ்ந்த உறக்கத்துல, அதாவது ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து கனவு காண்றான். அதாவது பெரிய மலைகள், நதிகள், முழு பிரபஞ்சங்கள், அங்கிரு என்னென்னவோ பொருட்கள், எங்க போறது வர்றதுன்னுட்டு என்னவோ விஷயங்கள், எங்கேயோ தூரம் நடந்து போற மாதிரி, எங்கேயோ ஓடுற மாதிரி என்னென்னவோ அதெல்லாம் அவனுக்கு கனவா வருது. ஆனா எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஓ நம்ம இங்கதான் இருக்கோம் அப்படின்னு அவனுக்கு தோணும். அது போல நாம இந்த பௌதிக லோகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம உண்மையான நிலைய மறந்து இங்க கனவு, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற கூட கனவு கண்டுண்டு அது போல வாழ்க்கை நடத்தி. நம்மளோட உண்மையான நிலை என்ன, பரமாத்மாவோட இருக்கு, பரமாத்மாவுடைய இருந்துட்டு அவருக்கு நித்திய கைங்கரியம் பண்றது, நித்திய சேவை பண்றது. ஆனா மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட மூளைய மற்ற விஷயங்கள்ல தான் ஈடுபடுத்திட்டு. சோ நான் இந்த நாட்டை சேர்ந்தோம், நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தோம், நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தோம்,
அப்படின்ற அந்த அகங்காரம். இதெல்லாம் ஒரு கனவு தான். உண்மையா என்ன? இப்போதைக்கு இந்த ஜென்மத்துக்கு இப்படி இருக்கலாம், அடுத்த ஜென்மம், அதுக்கு முன் ஜென்மம் பண்ணியா பிறந்திருக்கலாம், அதுக்கு முன் ஜென்மம் நாயா பிறந்தோம், அதுக்கு முன் ஜென்மம் என்னனாலும் மரமா செடியா எப்படினாலும் பிறந்திருக்கலாம். ஆனா இப்ப அவனுக்கு நான் இந்த நாட்டை சேர்ந்த, இந்த குடும்பத்தை சேர்ந்த, இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்ற அந்த அகங்காரம், இந்த அகங்காரம் எல்லாம் இருக்கக்கூடாது. பகவான் இங்க என்ன சொல்றாரு? அனைத்திற்குள்ளும் நான் இருக்கேன், அனைத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவன் தான் பண்டிதன், பண்டித சமதர்ஷன். அனைத்தையும் சமமாக பார்க்க வேண்டும். சோ அனைத்துமே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே பகவான் பரமபுருஷருடைய சக்தி தான், அதை தவிர வேறு கிடையாது. அப்படியாப்பட்ட மூல சக்தியை நாம் வணங்கணும், அவருக்கு பக்தி செய்யணும். நம்மளுடைய கோல் என்னவா இருக்கணும்? பகவான் கிட்ட போறதா, இந்த பௌதிகத்துல அனுபவிக்கிறதா இருக்கக்கூடாது. சோ அதுதான் இங்க சொல்றாரு. என்ன, ஒரு உறக்கத்துல எப்படி கனவு காண்றாங்களோ அது போல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையான நிலையை மறந்துட்டு கனவுல சந்தோஷமா என்னென்னவோ பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கனவுல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கே தெரியாது என்ன கனவு கண்டோன்னு மறந்துட்டு இருக்காங்க. சரி, கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும், ஆனா பகவானுக்கு எல்லாமே தெரியும். நம்ம போன மாசம் போன வாரம் என்னென்ன சாப்பிட்டோம், இந்த நாள்ல இந்த டைமுக்கு என்ன சாப்பிட்டோம் நம்ம ஞாபகம் இருக்கும். ஆனா பகவானுக்கு தெரியும், ஏன்னா அவர் பூரணமானவர். ஏன்னா அந்த பௌதிக சக்திக்கு அப்பாற்பட்டவர். ஆனா நம்ம இந்த பௌதிக சக்தி எல்லாம் மாற்றின்னு இருக்கிறதுனால நம்மளால பகவானை பூரணமாக தெரிஞ்சுக்க முடியல. முதல்ல நம்பிக்கையே வைக்க மாட்டேங்கிறமே. ஒரு டைம் இருக்கிற நம்பிக்கை மற்றொரு டைம் இருக்க மாட்டேங்குது. சோ இந்த உறக்கத்துல இருக்கிற போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கண்ணை மூடிண்டு கனவு கண்ணுட்டு இருக்கோம். சோ பரமாத்மா மாத்திரம்தான் நிஜம், அந்த முழுமுதல் கடவுள் மாத்திரம்தான் நிஜம். நாம இப்ப இருக்கக்கூடியது அனைத்துமே என்ன, பொய் தான். இது தெரியாம இருக்கு, ஜீவராசிகளுக்கு தெரியாம இருக்கு. சோ பகவான் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தை நான் தான் சொந்தக்காரன். இவன் கனவு கண்டு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான், இவன் எப்ப என்கிட்ட வருவான்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்க. பகவான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான். ஏன்னா பகவானை விட்டு நம்ம தனியா இங்க வந்திருக்கோம். நம்ம நம்மளுடைய நித்திய தன்மை, அறிவு, ஆனந்தம், இதெல்லாம் பூரணமாக இருக்கக்கூடியது யாரு? பகவான் தான். ஆனா அவரை விட்டுட்டு, அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை விட்டுட்டு இந்த பந்தப்பட்டு இந்த பௌதிக வாழ்க்கையில சிக்கின்றோம். ஆனா இந்த பௌதிக வாழ்க்கையில சிக்கின்று என் கணவன், என் மனைவி, என் மகன், என் குழந்தைகள், என் பௌதிக பொருட்கள், இது என்னுடைய வீடு, என்னுடைய சம்பத்து, என்னுடைய ஐஸ்வர்யம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல அகங்காரத்துல அவன் மாட்டின்னு இருக்கான். பௌதிக விஷய அந்த ஆதிக்கத்துல அவன் மாட்டின்னு இருக்கான். சோ இப்படி மாட்டின்றானா என்ன ஆகும்? ஒரு உடம்புல இருந்து மற்றொரு உடம்பு, அந்த உடம்புல இருந்து மற்றொரு உடம்பு, இப்படி மரணம் ஏற்பட்டு அவன் உடம்ப மாத்தின்டே இருக்கான். இத பார்க்கும்போது பகவானுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், எனக்கு பக்தி பண்ணி என்னுடைய லோகத்தை நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? சோ யார் ஒருத்தன், எந்த ஒரு மனிதன் வேத சாஸ்திர பிரகாரம் நடைமுறையை ஃபாலோ பண்றானோ அவன் இந்த பாரத தேசத்துல பிறப்பான். சோ அவனுடைய இந்த புண்ணிய பூமி, இந்த புண்ணிய பூமியில பிறந்து அவன் சத்திய பிரகாரம் அவன் பக்திய ஃபாலோ பண்ணுவான். அவனுடைய வசதிக்கேற்ப அவன் பக்திய செஞ்சு என்னுடைய லோகத்துக்கு அடையலாம். அப்படி அடையல அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த பௌதிக உலகத்துல ஜென்ம மிருத்யு ஜராவியாதி அப்படியே சுத்தின்னு இருக்கான். சோ இந்த பாரத பூமியில ஒருத்தன் பிறக்கணும்னாலே அவன் புண்ணியம் பண்ணிருக்கணுமா. ஏன்னா இந்த பாரத பூமியில தான் சாஸ்திர பிரகாரம் பக்தி செய்யறாங்க. சோ அப்படியாப்பட்ட பாரத பூமியில நம்ம பிறந்திருக்கோம். எத்தனை பேர் பக்திய ரொம்ப ஸ்ரத்தாவா செஞ்சுட்டு இருக்கா? இல்லையே.
சோ கர்ம பலனை எதிர்நோக்கி யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதாவது பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய பலன்கள். சோ அப்படி செய்யும் போது பௌதிக செயல்கள், வேத சாஸ்திர பிரகாரம் இந்த பலனை எதிர்பார்த்து செயல்படுறது, அந்த பலனை எதிர்பார்த்து செயல் பண்றது, பலன் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் உங்களை புண்ணிய கர்மத்துலதான் இருந்து விடும். சோ புண்ணியம் பண்ணி திரும்ப சொர்க்கம் போகணும், திரும்ப அங்கிருந்து திரும்ப இந்த பௌதிக லோகத்துக்கே வரணும். திரும்ப திரும்ப இந்த சுழற்சியில சுத்தின்னு இருப்பாங்க. சோ அவனுடைய உண்மையான லட்சியம் என்னவா இருக்கணும்? பகவானை அடையணும்ன்ற லட்சியம் இருக்கணும். அவன் வந்து பலனை எதிர்பார்க்காமல் பக்தி பூர்வமான செயல்களை அவன் வந்து ஈடுபடும். அப்பதான் அவனால இந்த துன்பகரமான இந்த சுழற்சியில இருந்து, சூழ்நிலையில இருந்து அவன் விடுபட்டு என்னுடைய லோகத்துக்கு வர முடியும். ஃபர்ஸ்ட் முக்கியமா இங்க என்ன சொல்றாரு? இந்த பௌதிக ஆசைய அவன் விடுவான். சோ தாம்பத்தியத்துல ஒரு ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சியா இருக்கலான்னுட்டு அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து சந்தோஷமா இருக்க முடியுதா என்ன? அதாவது ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லிருக்கு. அது போல அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஒருத்தர் ஆகாம சண்டை சச்சரவுகள் என்னதான் ரொம்ப பெரிய சிரேஷ்டமான ஆதர்ஷ தம்பதிகளாக இருந்தாலும் அவர்களுக்குள் கண்டிப்பாக மனக்கசப்பு, சண்டை, சச்சரவுகள் வந்தே தீரும். மகிழ்ச்சியா இருக்கணும் தான் திருமணம் செஞ்சுக்கணும். ஆனாலும் அங்க என்ன நடக்குது? கஷ்டங்கள், துன்பங்கள் வந்துட்டேதான் இருக்கு. குறையறதே இல்லை, அதிகரிச்சுன்னு தான் போயிட்டு இருக்கு. சோ இதுலதான் வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த கஷ்டம்? பௌதிகத்தை அனுபவிக்கணும், தற்பெருமை படணும், ஆசை, யாரை விட்டது? இதெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது போல விஷயங்கள், கனவு காண்ற போல விஷயங்கள், பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் முதல்ல இந்த பௌதிக ஆசைகளை விடுங்க. சோ ஆன்மீகமான செயலை ஈடுபடுங்க. அதுதான் உங்களை இப்பிறவியிலிருந்தும் அடுத்த பிறவியிலிருந்தும் உங்களை காப்பாற்றும். கர்ம பலன்கள் ஆசையை விடுங்க, ஆன்மீக ஞானத்தை அடையுங்க. சோ அப்பதான் உங்களால ஒரு பக்தனாக மாற முடியும். அப்படி பக்தனாக மாறும் போதும் அவனால பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும். சோ வாழ்க்கையினுடைய கடைசி இலக்கு பகவான இருக்கணும். உங்களுடைய கோல் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பகவான் வந்து எல்லா ஜீவராசியும் எப்ப என்னோட வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க. ஆனா அவங்க கொஞ்சம் கூட பகவானை திரும்பி பார்க்கறதாவே இல்லை. அந்த நிரந்தரமான உண்மையை வந்து விட்டுடுறாங்க. பௌதீக சுகத்திலேயே சுத்தின்டே இருக்காங்க. அதனாலதான் இந்த பௌதிக சுகத்துல பற்று இல்லாம இருக்கணும். நம்பிக்கையோட நாம பகவானை அணுகணும். சோ யார் ஒருத்தனுக்கு சாமர்த்தியம் இருக்கோ, யார் ஒருத்தன் புத்திசாலியோ, யார் ஒருவன் எப்படி ஞானம் அடைவான் அப்படின்னா பக்தியோட. அந்த புத்திசாலி என்ன பண்ணுவான்? அவன் மாத்திரம்தான் குரு சொல்றதை கேட்டு பக்தியோட இந்த ஞானத்தை அடைய முடியும். அவன் தான் பூரணத்துவத்தை அடைய முடியும் அப்படின்ட்டு அவருக்கு உபதேசிக்கிறார் பகவான். அனந்தர் வந்து சித்திரகேதுக்கு இப்படி எல்லாம் உபதேசம் பண்றார். இந்த பௌதிக ஆசைகளை விடுங்க, பௌதிக பற்றுதலை விடுங்க, பகவானான என்ன நினைங்க. நான் தான் உங்களுடைய கடைசி கோல், இலக்கு. கடைசி இலக்கு என்ன? பகவானாக இருக்கும். இந்த பௌதிக ஆசைகளை விடுங்கன்னு அவரு திரும்ப திரும்ப அதை சொல்றாரு. இப்படி சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஜுக்கு சொல்லிட்டு இருக்காரு. சித்திரகேதுக்கு இவ்வாறு உபதேசிச்சுட்டு பகவான் உறுதி அளிக்கிறார். அந்த பரமாத்மா, அந்த ஜெகத் குரு. ஏன்னா சங்கர்ஷனர் தான் என்ன ஆதி குரு. அந்த குரு ஸ்ரீ ஹரி அந்த சித்திரகேது கிட்ட இதையெல்லாம் உபதேசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அவரு நிறைஞ்சிட்டார். இதோட நமக்கு இந்த 16வது அத்தியாயம் முடிஞ்சிருக்கு. அடுத்தது 17வது அத்தியாயம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கணும். ஹரே கிருஷ்ணா.